வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ 2025 மெயின்ஸ் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ கொஷின் நம்பர் 13 ஜிஎஸ் பேப்பர் 1ல் கொஷின் நம்பர் 13 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஸோ 2019 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அண்ட் அமெரிக்கன் ரெவல்யூஷன் மாடர்ன் டே வேர்ல்டில் என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சுன்னு கேட்டிருந்தாங்க. சேம் கொஷின் அமெரிக்கன் ரெவல்யூஷனை தூக்கிட்டு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக இந்த கொஷினுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் முக்கியமான டாபிக் படிக்கணும் அப்படின்னா இனிஷியலாக ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அமெரிக்கன் ரெவல்யூஷன் இது ரெண்டும் முக்கியமாக கண்டிப்பாக படிப்போம். ஸோ நாட் ஓன்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கனெக்டிங் தி வேர்ல்டு. அப்போது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது மாடர்ன் டேக்கு எந்தளவு ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மொனார்க்கியை தூக்கி எறிஞ்ச ஒரு ரெவல்யூஷன். ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு ரெவல்யூஷன். இந்த பவரை வந்து மொனார்க்கிகிட்டேருந்து ரிபப்ளிக்காக மாற்றுச்சு, மக்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து காமிச்சது. முக்கியமான ஒரு விஷயம் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபாட்டர்னிட்டி, இந்த 3 டேர்மை வந்து வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பேசிக்ஸ். ஸோ அப்போது இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஹஸ் என்டியூரிங் ரெலவன்ஸ் டு தி கான்டெம்பரரி வேர்ல்டு எக்ஸ்பிளைன் 2025 கொஷின். ஸோ அப்போ கான்டெம்பரரி வேர்ல்டோட எந்தளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஜென்ரலாக ஒரு ரெவல்யூஷன் ஹிஸ்டாரிக்கல் கொஷின்னாலே அந்த டைம் பீரியடை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1789 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஹஸ் பிகன் இன் 1789. இந்த பாருங்கள் அது எப்படி எந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். transformative event reshaped not only France but entire world. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் வேர்ல்டுக்கே வந்து கான்ஸ்டியூஷன் அந்தந்த வேர்ல்டு கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷனில் ஒரு பேஸாக அமைஞ்சது. மார்க்டு டிஸ்மேண்டில் ஆஃப் மொனார்க்கியல் அப்சல்யூட்டிசம் அண்ட் ரைஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஐடியாஸ் சச் as லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டி. These principles challenges the traditional power structures and reshaped concepts of citizenship, governance and human rights that still has a relevance. ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்துச்சு, சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்துச்சு. ஸோ ஸ்டேட் மொனார்க்கோட பவரை வந்து தூக்கி எறிஞ்சிச்சு. ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ஸோ சாவர்னிட்டிங்கிற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. இந்த மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷனில் படிக்கிற எல்லா வார்த்தையும் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் தான். ஃபவுண்டேஷன் ஆஃப் மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஐடியாஸ். ஸோ மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஐடியாஸ் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பேசிக்காக என்னெல்லாம் பண்ணுச்சுன்னா மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஐடியாஸுக்கு ஃபவுண்டேஷனாக அமைஞ்சது. ஹியூமன் ரைட்ஸை ப்ரமோட் பண்ணிச்சு, நேஷ்னலிசத்தை ப்ரமோட் பண்ணிச்சு. நேஷ்னலிசம் இஸ் அ பர்த் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். தேசப்பற்று அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மூலம் நெப்போலியன் வந்து தோற்றுவிச்ச ஒரு கான்செப்ட் தான் நேஷ்னலிசம். குளோபல் மூமெண்ட்ஸ் இதை பார்த்து நிறையா கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்ஸ்டியூஷன் அங்கங்கே மொனார்க்கியை தூக்கி எறிய ஆரம்பித்தாங்க. லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ரிஃபார்ம், ஒரு சட்டத்தை வந்து ஏற்றிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃபியூடலிசம் அண்ட் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறத வந்து எண்டு பண்ணாங்க. அதாவது ஃபியூடலிசம்ங்கிற கான்செப்ட் வந்து தூக்கி எறிஞ்சாங்க. கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இது வந்து ஒரு பேஸாக வந்து அமைஞ்சது. அப்போது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், மாடர்ன் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்சல்யூட் ரெஜிம் மொனார்க்கை வந்து தூக்கி எறிஞ்சிச்சு. மொனார்க்கை தூக்கி எறிஞ்சிட்டு ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துச்சு. சாவர்னிட்டி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்துச்சு. சாவர்னிட்டி வந்து மொனார்க்கி கிட்ட இருந்து பீப்புளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ ரெஸ்பான்சிபிள், ஸோ பீப்புளுக்கு வந்து பவரை வந்து கொடுத்துச்சு. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டி. ஸோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெனி மாடர்ன் டெமோக்ரஸிக்கு வந்து இன்ஃப்ளூயன்சிங், பொலிட்டிக்கல் தாட் மூலயமா தாட் ப்ராசஸில் வந்து இன்ஃப்ளூயன்சிங்காக இருந்துச்சு. ஹியூமன் ரைட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணிச்சு. ஸோ எப்படி ஹியூமன் ரைட்ஸை ப்ரமோட் பண்ணிச்சு? இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை வந்து ஃபஸ்ட்டு ப்ரமோட் பண்ணாங்க. எல்லாருமே ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்து முன் வச்சாங்க. கிங்கும் கிடையாது, காடும் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் பிஃபோர் லா, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிற கான்செப்டை முன் வச்சது வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். த டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன், ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இது மூலயமா எவால்வ் ஆச்சு. ஃபவுண்டேஷன், அதாவது சிட்டிசன்ஷிப் அடாப்ஷன் டியூரிங் த ரெவல்யூஷன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபவுண்டேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் தட் கண்டினியூ டு அண்டர்பின் த டெமோக்ரஸி சிட்டிசன்ஷிப் குளோபலி. சிட்டிசன்ஷிப்போட ரைட்ஸ் என்ன, ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து குளோபலாக எவால்வ் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு பேஸாக அமைஞ்சது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னலிசம். ஸோ ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டாக வைக்கணும். பட் கொஷின் வந்து மாடர்ன் டே டெமோக்ரஸி
கான்டெம்பரரி வேர்ல்டுக்கு என்ன அளவு ரெலவெண்ட்டாக இருக்குன்றதுனால தான் இது தேர்டாக வருது. பிகாஸ் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் எடுத்துக்கிட்டாலே நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எல்லாருமே பேசுவாங்க. அந்த தேசப்பற்றை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, அதாவது ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃபார்மேட்டாக ப்ரெசென்ட் பண்ணுது. நெப்போலியன் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பேஸ். ஸோ ரெவல்யூஷன் ப்ரமோட் நேஷ்னலிசம், நேஷ்னலிசம் ஆஸ் அ பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் யுனைட்டிங் பீப்புள் அண்டர் த காமன் நேஷ்னல் ஐடென்டிட்டி. அதாவது பீப்புளை வந்து யுனைட் பண்ணுறதுக்கு நேஷ்னாலிட்டியை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. ஐ எம் அன் இந்தியன் அப்படின்னு சொல்கிறது காமன் ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான் கொண்டு வந்துச்சு. ஸோ விச் லெட் த ஃபார்மேஷன் ஆஃப் மாடர்ன் நேஷ்னல் ஸ்டேட். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பைரிங் ஃப்ரம் குளோபல் மூமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டே சொன்னது தான் என்னென்னா, இதை பார்த்து நிறைய குளோபல் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆச்சு. ஹாத்தியன் ரெவல்யூஷன், லாட்டின் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட், சப்சிக்வெண்ட்லி யூரோப்பியன் ரெவல்யூஷன். ஸோ மற்ற ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ்க்கு இது வந்து பீகான் மீன்ஸ் இது வந்து ஒரு ஃபாதராக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சது. அடுத்தபடியாக வந்து லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ். ஸோ நெப்போலியனிக் கோடு ஒரு லா புக்கு வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ எஸ்டாப்ளிஷ்டு லீகல் ஈக்குவாலிட்டி அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் லீகல் சிஸ்டம் வேர்ல்டு வைட். லெட் செக்யூலரைசேஷன் ஆஃப் கவர்னன்ஸ், separation of church from the state, one of the most important point of French Revolution. Nationalism அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டேட்டையும் நேஷனையும் பிரிச்சுட்டாங்க. இதுக்கு யூரோப்பில் பொறுத்தவரை சர்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அந்த சர்ச்சை வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து பிரித்து வச்சு நீ ரிலிஜியஸ் அஃபேர்ஸை மட்டும் பார்த்துக்க, அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபேர்ஸ் ஸ்டேட் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் ஃபியூடலிசம் அண்ட் இன்இக்வாலிட்டி. அந்த பீரியடில் 1700s அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடலிசம் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக்கல் சிஸ்டம். ஸோ ஏன்னா ஃபியூடலிசம் வச்சு தான் அந்த எக்கனாமியை ரன் ஆச்சு. ஸோ எப்படி நம்ம ஊரில் வந்து அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சிஸ்டமை பேஸ் பண்ணி எக்கனாமி ரன் ஆச்சோ, அந்த பீரியடில் ஃபியூடலிசமை பேஸ் பண்ணி எக்கனாமி ரன் ஆச்சு. கில்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கில்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டத்தை வந்து உடச்சி தூரத்துக்கு போயிடுச்சு. நியூ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் ஆன் பர்த், ப்ரிவிலேஜஸ் பேஸ்ட் ஆன் பர்த்தை வந்து அபாலிஷ் பண்ணாங்க. மெரிட் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டு வந்தாங்க. ஹெரிடிட்ரி ரைட்ஸை விட இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. These laid groundwork for modern day social justice and economy, shaping contemporary and political institutions. present day ஓட political institutions வந்து ஷேப் பண்ணுறதுக்கு இந்த French Revolution ஒரு பேஸாக அமைஞ்சது. Establishing new political institutes based on popular sovereignty representation, influencing the development of constitutional and parliamentary system globally. கான்ஸ்டிடியூஷன், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் குளோபலி, இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக எம்ஃபசிஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஒரு பேஸாக இருந்துச்சு. லெகசி இன் வேல்யூஸ், என்ன அந்த வேல்யூஸ்? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டி. இதுதான் வந்து லெகசி. இந்த லெகசி தான் இன்றைக்கி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்றைக்கி வரையும் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டே வேர்ல்டோட கான்டெம்பரரி வேர்ல்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு. ஸோ விச் எம்பசிஸ் டு த சிட்டிசன்ஷிப், ஃபர்டர்னிட்டி மீன்ஸ் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டி. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா விச் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் most of the political institutions, which gave the identity of nationalism, promote human rights, and finally it has many relevance to modern day democracy அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஓகேங்களா? தேங்க்யூ.